கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம். எருசலேமின் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற நெகேமியாவும் எருசலேமில் உள்ள யூதர்கள் எல்லாரும் இரவு நேரம் எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்வதும் பகலில் கட்டுமான பணியில் தீவிரமாய் ஈடுபடுவதுமாய் இருந்தபடியினாலே அவர்கள் குளித்து வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ள கூட நேரமில்லாதிருந்தது. இதற்கிடையில் எருசலேம் தேசங்களிலே பஞ்சமும் வந்தது. மழையும் பெய்யவில்லை, விளைச்சலும் இல்லை. எல்லாரும் அலங்கத்து வேலையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் ஜனங்கள் எல்லாரும் பெண்களுமாக சேர்ந்து தங்கள் சகோதரர்களாகிய மற்ற யூதர்களுக்குள்ளே முறையிடுதல் அதிகமானதினால் எருசலேமிலே பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சில குடும்பங்களில் யூதர்கள் பிள்ளைகள் அதிகமாயிருந்தபடியினால் பெரிய குடும்பங்களாக இருந்தார்கள். எல்லாரும் அலங்கத்தின் வேலையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பஞ்ச காலத்திலே குடும்பம் சாப்பிடுவது சிரமமாகிவிட்டது. அதனால் அவர்கள் உயிர் பிழைக்கும்படிக்கு பணக்கார யூதர்களிடம் வேறு சிலர் வீடுகளையும் திராட்சை தோட்டங்களையும் பணம் படைத்த யூதர்களிடம் அடைமானமாக வைத்து பணம் வாங்கி சாப்பிட்டு உயிர் பிழைத்தோம் என்றனர். இன்னும் சிலர் ராஜாவுக்கு வீட்டு தீர்வை சொத்து தீர்வை செலுத்த எங்கள் திராட்சை தோட்டங்களை அடமானமாக வைத்து பணம் வாங்கி தீர்வை செலுத்தினோம் என்று நெகேமியாவிடம் முறையிட்டார்கள். இவ்விதமாக எருசலேமில் உள்ள யூதர்களின் முறையிடுதல் அதிகமாகினது. இதையெல்லாம் நெகேமியா கேட்டு செய்வதறியாது திகைத்து நின்றார். இன்றைக்கு நமக்கும் பஞ்சம் வந்தால் நாமும் இப்படித்தான் கடனாளியாவோம் என்பதை ஆண்டவர் எச்சரிப்போடு நமக்கு கூறுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் கூலி வேலை செய்பவர்கள். அவர்களை சுற்றிலும் அதிகமான பேர் பணக்காரர்களாய் இருந்தனர். இப்போது இந்த ஊரில் மழை பெய்யாமல் கொடிய பஞ்சம் ஒன்று வந்தது. தண்ணீர் கூட பல மைல் தூரங்கள் சென்றுதான் எடுத்து வர வேண்டும். அந்த அளவுக்கு பஞ்சம் கொடிதாயிருந்தது. இப்போது இந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் தானிய அறுவடைக்கு சென்று கூலியாக மூட்டை மூட்டையாக நெல் கிடைத்தது. அதை சேர்த்து வைத்தார்கள். அதை அவர்கள் நன்றாக காய போட்டு தாங்கள் சாப்பிட்டு போக மீதியானதை வீடு நிறைய அடுக்கி வைத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தனர். இப்போது அக்கம் பக்கத்தில் உள்ளோரெல்லாம் தங்கள் வருமானங்களை செலவு செய்துவிட்டு மீதி வைக்காமல் கடன் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் இந்த குடும்பம் மட்டும் தனக்கு வருகிற வருமானத்தை செலவு போக மீதியை பத்திரப்படுத்தினதினாலே பஞ்ச காலம் முழுமைக்கும் யாரிடமும் கடன் வாங்காமல் சாப்பிட்டனர். அக்கம் பக்கம் உள்ள வசதி படைத்தவர்களும் இவர்களை பார்த்து கற்றுக்கொண்டனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு எருசலேமில் உள்ள யூதர் பஞ்சகாலம் வரும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் திராட்சை தோட்டங்கள் ஒலிவ தோப்புகளிலிருந்து வரும் வருமானங்கள் எல்லாவற்றையும் மீதி வைக்காமல் சாப்பிட்டனர். அவர்கள் வீணாக்காமல் வைத்திருந்தால் பஞ்ச காலத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை, கூக்குரலிட வேண்டிய அவசியமும் இல்லை. இவர்களை பார்த்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், வருமானங்கள் வரும்போது வீணாக செலவு செய்யாமல் பத்திரப்படுத்தி கொஞ்ச நாட்களிலே பஞ்சகாலம் வரும். அந்த பஞ்சகாலத்தில் பிழைக்க வேண்டும் என்றும் இந்த நாட்களிலே அதிக வேத வசனங்களை படித்து இருதயத்தில் வைத்து கொண்டு வேத வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் மனதில் இருக்கும் வசனம் மூலமாக ஆண்டவரோடு பேச வேண்டும். யாரையும் எதிர்பாராமல் நம் காலில் நாம் நிற்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செழிப்பான காலத்தை பயன்படுத்தி பஞ்ச காலத்தில் கடனாளியாகாமல் இருக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.